டேஸ்ட்டாக நான்வெஜ் சாப்பிட்ணுமா? வேலையும் கம்மியாக இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலான்னு எதுவுமே ரெடி பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக கம்மியான பொருள் வச்சு ஒரு எறா தொக்கு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு 200 கிராம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்குக்கு சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எறா நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு எறாவோட நல்லா பிரட்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக, ஒரு ஆப்ஷனல். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு எறாவை நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எல்லாம் சுண்டினதும் எறா நல்லா வெந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ஒரு எறா தொக்கு ரெடி. நல்லா சுட சாதத்தில் வெங்காய சாம்பார் கூட இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். இந்த தொக்கை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இவ்வளவு சிம்பிளாக டேஸ்ட்டான ஒரு எறா தொக்கை கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.